அவர் சொன்னார் இவர் சொன்னார்னு எண்ணி அறிவிழந்து திரியும் மனிதா, எவர் சொன்னாயினும் உன் பகுத்தறிவாள் உற்று நோக்குவாய். உங்களுக்கு நடிக்கிறேன்னா நடிக்கிற வேலையை மட்டும் நீங்க மட்டும் என்னதுக்கப்பா வந்து நீங்களே நடிக்க வந்தாங்க. நடிக்க வந்துட்டு எங்களை ஒரு கட்டத்துல எங்களோட வாழ்க்கை திசை மாறிட்டு திசை மாறிட்டு இப்பதான் ஒரு படத்துல போய் நடிச்சிட்டு வந்தீங்களே. அது சரி, யாருக்கு போட்டு போட போற நீ? நான் டிவி கேட்குறேன். டிவிக்கு 181 இது பிடிக்க போன்றான். ஒரு நாளாச்சு ஸ்ரீலங்கால நடக்கிற எலெக்ஷனை பத்தி யாராவது விசாரிச்சிருக்கீங்களா? காணாதுக்கு ஊரா போஸ்டர், எங்களுக்கு கொள்கை எல்லாம் இருக்கு. அங்க மீட்டிங்ல மழை வந்துச்சுன்னா அந்த ஒற்றை நனைஞ்சா சரி, காத்தடிச்சு ஒற்றை போனா சரி, கொள்கையெல்லாம் அப்படியே போயிடும். அப்படி இல்லை, எல்லாம் இங்க வச்சிருக்கு. நீ மச்சான் இங்க உனக்கு எலெக்ஷன் முடிவே வராம நீ என்ன சொல்லுவ? சொல்ல பிசர் போன பை முதல்ல. உனக்கு என்னடா பிரச்சனை? யாரு பதிலாகுது? இந்திய சினிமா தாக்கம் செலுத்துற மாதிரி இந்த எலெக்ஷன் தாக்கம் செலுத்துது எங்களுக்கு. அவட எவ்வளவு நாளும் செலுத்தல, அவங்களோட எங்களை ஒன்று நடுத்தருவில் விட்டுருக்காங்க. பாட்டன் விட்டுருக்க பாருங்க. தலைவன் இருக்கிறான், தலைவன் இருக்கிறான், திராவிட தலைவன். எப்படி இருக்கு பாட்டு? இந்த 15 வருஷத்துல மக்களுக்கு விருப்பம் இல்லாத குடுக்க இல்ல. மக்கள் வந்து விரும்புறது வேற, இவர் வந்து விரும்புறது வேற. இவர் நினைச்சா மக்களுக்கு ஏற்ற மாதிரி தன்னை மாத்தி இருக்கலாம். ஆனா அவற்றை இதா இல்லை, அவருக்கு அவற்ற கொள்கையில அவர் குறிக்கோளா இருக்கிறார். மாஜி இப்ப என்ன இதண்டா பெரிய ஒரு டவுட்டா இருக்குது. இப்ப என்ன இதண்டா இப்ப எலெக்ஷன் ஒன்று நடந்ததாடா இந்தியாவில் நடந்தோன்று இருக்குது. கன்ஃபியூஸாக இருக்கே, யாருக்கு இவனை கேட்டால் தான் சரி. ஓ மச்சா வணக்கம்டா. மச்சி வணக்கம். மச்சி வணக்கம். நண்பா, சரி, ஏதாவது வேறு விஷயத்திலோ அல்லது இன்னும் ஏதாவது பேசணும்னா சொல்லு. மச்சி இப்போ என்ன இதண்டா பெரிய ஒரு டவுட்டாக இருக்குது. இப்போ என்ன இதண்டா இப்போ எலெக்ஷன் ஒன்று நடந்ததாடா இந்தியாவில் நடந்தோன்று இருக்குது. இப்போதெல்லாம் இந்தியாவில் பல மாநில சட்டசபை தேர்தல்கள் நடக்கிறது. உதாரணத்திற்கு தமிழ்நாட்டில் 206 தொகுதிகள் ஏப்ரல் 23ஆம் தேதி வாக்களிக்கப்பட்டு மே 4ஆம் தேதி அதெல்லாம் வேணா தெரியுமாடா? அதெல்லாம் நீ சொல்லிதான் தெரியும். என்னன்றா என்டிகே வர போதா, ஏடிஎம்கே வர போதா, டிவிகே வர போதா, இல்லாட்டி ஏடிஎம்கே வர போதான்னு எனக்கு ஒருக்கா சொல்லுறது பழக்கம் சொல்லுங்க. யார் வர போறாங்கன்னு இந்த எலெக்ஷன்ல 2026 எலெக்ஷன்ல ஆட்சி யார் பிடிக்க போறாங்க எனக்கு அதுக்கு ஒருக்கா விளங்கப்படுது. ஒரு டென்ஷனா இருக்கு. நித்திரம் இல்லை, ஒன்று இல்லை, ஒரே பிரச்சனையா இருக்கு. சொல்லு. சரி, தற்போதைய நிலைமையில் 2006 தமிழ்நாடு சட்டசபை தேர்தலில் டிஎம்கே கூட்டணி மீண்டும் பெரும்பாலும் வெற்றி பெறும் என்று கணிக்கப்படுகிறது. அவர்களுக்கு 206 தொகுதிகளில் 108 முதல் 109 இடங்கள் கிடைக்கும் என்று சில கணக்குகள் சொல்கின்றன. ஏடிஎம்கே கூட்டணி பின்னேற்றத்தில் இருந்தாலும் சில இடங்களில் மிதமான வெற்றியை பெறக்கூடும். டிவிகே போன்ற கட்சிகளும் சில இடங்களில் சிறிய வாக்குகளை குவிக்கும் என்று சொல்கிறார்கள். ஆனால் முடிவு இன்னும் உறுதியாகவில்லை. நீ மச்சான் உனக்கு எலெக்ஷன் முடிவே வராம நீ என்ன சொல்லுவ? சொல்ல பிசர் போன வை முதல்ல. இது சினையப்படியும் ஸ்நேகிதப்படியனா நடக்கிற எலெக்ஷனுக்கு என்ன இதுக்கு நீ இங்கே குந்தி இருந்து ஆராய்ச்சி கொண்டு இதா இருக்குது. ஒரு முடிவு கொண்டு வரணும். சர்டிபிகேட்ல இது கேட்டாலும் சொல்லு பண்றாங்க. 181 இது பிடிக்க போன்றாங்க. ஒரு நாளாச்சு ஸ்ரீலங்கால நடக்கிற எலெக்ஷனை பத்தி யாராவது விசாரிச்சிருக்கீங்களா? காணாதுக்கு ஊரா போஸ்டர், எங்கேயோ நடக்கிற எலெக்ஷன்ல எவனோ நிக்கிறான், அதுக்கே நான் நீங்க இங்க போஸ்டரோட சொட்டி வச்சிருக்கீங்க. 5 நிமிஷம் கண்ணேந்து தூங்குவோம்னா பக்கத்துல வந்து நிக்கிறாய் நட விரும்பியங்காலே. மச்சான் என்னண்டா இது எப்ப இதுக்கான ரிசல்ட் இருக்கா பேர் மதற்க சொல்லு மச்சான். போறியா கல்ல விட்டு அடிக்கவனே. அவர் சொன்னார் இவர் சொன்னார்னு எண்ணி அறிவிழந்து திரியும் மனிதா, எவர் சொன்னாயினும் உன் பகுத்தறிவாள் உற்று நோக்குவாய். மண்ணை நம்பி பிறக்கும் பொழுதே தொப்புள் கொடியும் அறுபடுமே, மண்ணை நம்பும் மாபெரும் ஒரு நாள் மாபெரும் புயலில் வேறருமே, உன்னை நம்பும் உறுப்புகள் கூட ஒரு பொழுது உன்னை கைவிடுமே. இதில் பெண்ணை மட்டும் நண்பன் நண்பா பிறநாள் வரையும் பின்ன சவம் முடிச்ச போய் தொலைது இல்ல. என்ன இல்ல மச்சான் ப்ரோக்ராமிங் எப்போ புரியும்? ஏண்டா கமல் மாதிரி மிமிக்ரி பண்ணி கொண்டிருக்கிறேன். மிமிக்ரி பண்ணேன் அப்ப அன்மிமிக்ரி பண்றேன். அன்மிமிக்ரி இல்ல செய்யப்படுறேன். மிமிக்ரி எனக்கு தேவையில்ல, அந்த வாய்ஸ் தேவையில்லை. ஏண்டா அந்த ஒரு பெரிய பெரிய மரியாதை வச்சிருந்தாண்டா. அந்த எப்படி எவ்வளவு ஒரு பெரிய மனுஷன்டா
பெரிய மேடம் அப்படித்தானே வச்சிருந்தேன் அமெரிக்கா ஒரு இதண்டா இதா இருக்கும் அதுக்கேற்ற இதா இருக்கும் அந்த அதை கிளம்பி ஓடி திரிஞ்சு பாட்டு விட்டுருக்க பாருங்க ஓ தலைவன் இருக்கிறான் திராவிட தலைவன் எப்படி இருக்கு பாட்டு அந்த என்ன ஒரு ஒரு என்ன இப்போ எரிச்சலா இருக்கிறாப்ப என்ன இடத்துல எல்லாம் ஆக்களை வச்சிருந்தோம் அந்த இடத்த விட்டு கூட திட்டி குப்பத்திரமா அடி பிடிச்சோம் நிற்கிறேன் இரவு நித்திரை இல்லையா அந்த ஆள் பெரிய ரசிகன் தான் நித்திரை இல்லை குப்பாளத்தினம் படி பண்ணி போட்டு இப்படி எரிஞ்சு போட்டு இப்படி எரிஞ்சு தெரியும் அதான் அரசியல் அது அப்படிதான் அரசியல் எரிஞ்சு போட்டு டிவிக்கு போட்டு எரிஞ்சு இப்ப டிவி தூக்கி கொண்டு ஓடிக்கிறாங்க நான் ஒன்று கேட்குறேன் சொல்லு எங்க நாட்டுல இவ்வளவு பிரச்சனைடா இருக்குடா அவங்க என்ன செஞ்சாலும் உங்களுக்கு என்றா அப்படி இல்லையடா அது எலெக்ஷன்ன்றோன்னு ஒரு இதா இருக்குது எனக்கு மச்சான் ஒரே கன்ஃபியூஸா இருக்கு மச்சான் இரவு நித்திரையில் எப்ப ரிசல்ட் வரும் நீங்க யார ஆட்சி பேர் பண்ணிக்கிறேன் நீ அதான் யார் வந்தாலும் எனக்கு ஒன்றுமே இல்லையா அவங்க வந்து எங்கட நாட்டு பிரச்சனையோ எங்கட பிரச்சனையோ தீர்க்க போறது இல்ல அப்படி இல்லை அதுக்கால நான் சொல்றதை கேள்றேன் இந்த எலெக்ஷன் இந்தியாண்ட எலெக்ஷன் கதை எப்ப துவங்கிச்சு அண்டையில இருந்து நாங்கள் இலங்கையில இருக்கிறோமோ இந்தியாவில இருக்கிறோமோன்னு எனக்கு தெரியாது உருதம் பார்த்தா அவன் இதை போடுறான்னு உருதம் பார்த்தா இங்க அவன் பின்னரை கட்டுறான்னு சப்போர்ட் பண்றீங்க அப்படி இல்ல அங்கேயும் தமிழாக்கள் இருக்கு இங்கேயும் தமிழாக்கள் இருக்கு அந்த அரசியல் தமிழ்நாட்டு அரசியல் இந்திய அரசியல் எங்களுக்கு தாக்கம் செலுத்த மாட்டோம் தாக்கம் செலுத்த மாட்டோம் இவ்வளவு நாளும் செலுத்தாதாக்கள் வெளியே நின்றா செலுத்த போகும் இவ்வளவு நாளும் அவங்க எல்லாத்தையும் செஞ்சு எல்லாத்தையும் செஞ்சு அவங்களாம் எல்லாத்தையும் செஞ்சு இப்ப எங்களை எப்படி கொண்டு வந்து விட்டதே அவங்க தான் அதான் அதுக்குதான் ஒரு நல்ல ஆக்கள் வேணும்னு ஆசைப்படுறோம் இங்க ஏதாவது செஞ்சாதான் இந்திய சினிமா தாக்கம் செலுத்துற மாதிரி எலெக்ஷன் தாக்கம் செலுத்துது எங்களுக்கு அவரு இவ்வளவு நாளும் செலுத்தல அவங்களோட எங்களை கொண்டு நடுத்தருவில் விட்டுருக்காங்க சரிதான் என்ன எனக்கு இப்ப தெரியாது நாங்க இப்ப இந்தியாவில இருக்கிறோமோ இலங்கையில இருக்கிறோமோ நீங்க யார் வேணும்னு ஆசைப்படுற எங்களுக்கு யார் வந்தாலும் பிரச்சனை இல்லை எங்களுக்கு யார் வந்தாலும் பிரச்சனை இதால எங்களுக்கு ஒன்றும் நடக்க போறது இல்லை இப்படி சொல்லிச்சாண்டா அப்ப நாங்கள் அரசியல எங்கட அரசியல இங்க எங்களுக்கு இதா கிடக்கு இங்க அவங்கள அரசியலை பார்த்து அது சரி மாகாண இங்க யாருக்கு போட் போட போற நீ நான் டிவிக்கு வச்சுட்டேன் டிவிக்கு தளபதி இனி எங்களுக்கு தளபதி தான் நான் போடுவேன் என்ற புள்ள போடும் பேர புள்ள போடும் இனி எங்களுக்கு டிவிக்கே தான் தளபதி இதுக்கு நான் பரவாயில்ல போல இருக்கு மாநிலத்துக்கு அங்க இந்தியாவுக்கு தான் போட் போட போறாங்க போல இருக்கு இதால இங்க என்னென்ன அரசியல்வாதிகள் இருக்குன்னே தெரியாம போடா அவ பேஸ்புக்ல போடுறாங்க இது போடுறாங்க அங்க போடுறாங்க இங்க போடுறாங்க மாத்தி போட்டு விட்டுறாங்க கட்டுறாங்க அது வேற நல்ல காய்ச்சி கொண்டு போட்டு அங்க போட போறோன்னு அது சரி இந்த கமெண்ட் மிமிக்ரி அங்க மிமிக்ரி பண்ண இருக்கிற வீடியோஸ் ஃபுல்லாக அழிக்க போகிறேன் நீங்கள் அந்த ஆள் மாதிரி நான் மிமிக்ரி பண்ண மாட்டேன் அந்த ஆள் ஒரு பெரிய மரியாதை வச்சேன் இனி என்ன மரியாதை எங்க முதல் சுத்தி திரியற எனக்கு விளங்க இல்ல என்ன பிரச்சனை இப்போ உனக்கு என்ன வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்திருக்கணுமா பைக் எடுத்தது பைக் எடுத்ததுல என்ன இந்த கோல ஆன்சரும் இல்ல ஒன்றும் இல்ல பைக்குக்கும் இந்த கோல ஆன்சர் பண்றதுக்கும் என்ன சம்பந்தம் இல்ல சும்மா வீட்ல நிக்க கேண்ட எடுத்து கதை நீ எடுத்து நான் வீட்ல இருக்கேன் எனக்கு 1000 வேலை இருக்கு வெளியே நம்ம வெட்டியா இருக்கேன் நான் வட்டியா இருக்கே இல்ல நான் எவ்வளவு வேலை செஞ்சு ஓட்டு வந்திருக்கேன் தெரியும் என்ன வேலை எலெக்ஷன் வேலை இல்ல வீணா போனவனுக்கு ஒரு எலெக்ஷன் வேலையை செஞ்சு எங்களோட அண்ணன் தெரியும் தானே எங்களோட அண்ணன் தான் என்னதுல சும்மா அந்த சந்தி வெளியெல்லாம் பேனர் அடிச்சு ஒட்டி வச்சிருக்கீங்க எந்த ஊர்ல எப்படி இருக்குன்னு பாத்துவா அங்கால பக்கம் போனியா நீ எங்க மஞ்சள் சிகப்பு ரோடு ஃபுல்லா கொடி நான் போகல ஃபேஸ்புக்ல பார்த்தேன் நான் எல்லாம் அங்கடா நான் 3 நாளைக்கு முதல்ல எல்லாம் கட்டிட்டேன் பார்த்தா இடம் எல்லாம் கட்டி என்ன பிரயோஜனம் உங்களுக்கு வந்து ஒன்றுமே நடக்காது உங்களுக்கு அவர்தான் உங்களுக்கு அவரை நீங்க வச்சுக்கோங்கடாப்பா நாங்கள் இல்ல எங்கட உலக தமிழரே அந்த ஆளை தான் இப்ப வச்சிருக்கு அப்படியா ஏதாவது செஞ்சு வேறா இல்லையே அவர் அப்படி இல்லை அவரை பொறுத்த வரைக்கும் அவர் ஆட்சிக்கு வரணும்ட்டு அவர் நினைக்கல அவர் ஒரு அத்திவாரத்தை போட்டு இருக்கிறார் அத இனி மேல வர நீங்கள் அங்க இருந்துட்டு இங்க வந்து நின்று கொண்டு அரசியலுக்கு வந்துட்டு உங்களுக்கு நடிக்கிற வேலையை மட்டும் நீங்க மட்டும் என்னதுக்குப்பா வந்து நீங்களே நடிக்க வந்தாங்க நடிக்க வந்துட்டு ஒரு கட்டத்துல எங்களோட வாழ்க்கை திசை மாறிட்டு இப்ப ஏதோ ஒரு படத்துல போய் நடிச்சிட்டு வந்தீங்களே ஒன்று அங்க நடிங்கடா இல்லாட்டி இங்க நடிங்கடா இல்ல அவர் வந்து அங்க வந்து அவர் நடிக்கல அவரை பாத்தீங்கன்னா அவர் அப்படியே வாழ்ந்து இருக்கிறார் அதே மாதிரி இங்கேயும் அவர் வாழுவார் ஒரு மனுஷன் ஒரு இடத்துலதான் வாழையிலும் 2 இடத்துல வாழ்ந்தா நடிப்பு கட்டாயப்படுத்தி கேட்டவங்களாம்
அண்ணன் இப்ப டொப்ல இருக்கிறாரு இல்ல அப்ப அண்ணன் அவன் வந்தாருன்னா நடிக்க ஆக்கள் இல்லாம அண்ணாவுக்கு அப்படி இல்ல அப்படி இல்ல அண்ணன் வந்தாதான் அந்த படம் கொஞ்சம் இதாண்டுமெண்டு போங்கடா சும்மா அலம்பி கொண்டு தெரியாம ஆளுக்கு பயம் வந்துட்டு 15 வருஷமா எலெக்ஷன்ல நிக்கிறான் நமக்கு எதுவும் நடக்கலன்னா அடுத்த காசுக்கு என்ன பண்றேன்னு தெரியாம இப்ப நடிப்புக்குள்ள இறங்கி அண்ணன் வந்து பயப்படுற அளவுக்கு இல்ல அவற்றை ஏம் வந்து தான் ஒரு அத்திவாரத்தை இந்த இளைஞர்களுக்கு ஒரு அத்திவாரத்தை போடணும் அதான் அவற்றை அதான் நீங்கள் கட்டினா கட்டிடம் இப்படிதான் வரும்போது என்ன கொள்கையோட வந்து நீங்க எவனையோ தாக்குறேன்னு வந்துட்டு சும்மா நேத்து வந்து எங்களை புடிச்சு வச்சு எங்களுக்கு மேல உங்களோட வன்மத்தெல்லாம் கொட்டுறீங்க உங்களுக்கு என்ன கொள்கை இருக்கு எங்களுக்கு கொள்கை எல்லாம் இருக்கு அங்க மீட்டிங்ல மழை வந்துச்சுன்னா அந்த ஒற்றை நினைஞ்சா சரி காத்தடிச்சு ஒற்றை போனா சரி கொள்கையெல்லாம் அப்படியே போயிடும் எங்கடையால அப்படி இல்லை எல்லாம் இங்க வச்சிருக்கு எங்கடையால பொறுத்த வரைக்கும் அவர் தான் என்ன தெரியுமா அவருக்கு தெரியும் எது வீக் பாயிண்ட் அதை புடிச்சு வச்சு அடிப்பேர் அது வீக் பாயிண்ட் அவர் செய்யறது சரி அவர் என்ன நினைக்கிறார் தான் எலெக்ஷன்ல வெள்ளாட்டிக்கும் பரவாயில்லை இந்த மக்களுக்கு வந்து தான் ஒரு அத்திவாரத்தை போடணும் அதுல இருந்து அதுக்கு பின்னால கொடிகள் கட்டி எலெக்ஷனுக்கு இவங்க வருவாங்களா இவங்களுக்கு வின் பண்ண வேணாமா யாராவது வின் பண்ணி அத்திவாரம் கட்டணுமா மதில் கட்டணுமா மட்டும் நீங்க பாருங்க அவர் ஆட்சியில எப்படி எங்க இந்தியா இருக்க போகுது நந்தா தானே வந்தா வெரி வேர் அதுல மாற்றம் இல்லை அவர் வெராட்டிக்கும் அவற்றை தம்பியல் கட்டாயம் பெரும் மே 4ஆம் தேதி நீங்க மூஞ்சில துணியை போட்டுட்டு போத்தான் போறீங்க அது பிரச்சனை நாங்க முதல்ல போட்டுனாங்களா மூஞ்சில துணி அது பிரச்சனை இல்ல நாங்க வந்து உங்களுக்கு பழக்கப்பட்ட விஷயம் நான் தெரியும் நாங்க அத்திவாரத்தை ஸ்ட்ராங்கா போட்டுக்கிறோம் அவ்வளவுதான் நீங்கள் என்ன கொள்கையை கொண்டு வந்தீங்க இல்ல நீங்கள் என்ன உங்களுக்கு பின்னால திருறாக்கள் எல்லாம் யார் சொல்லுங்க யார் உங்களுக்கு பின்னால திருறாக்கள் யோசிச்சு பாருங்க உங்களுக்கு பின்னால திருறாக்கள் எல்லாம் யார் ஒரு 20-22 வயசுக்கு குறைஞ்சாக்கள் தான் அவங்களுக்கு கொள்கைண்டா என்ன கோட்பாடுண்டா என்ன ஒன்றுமே தெரியா திரையில பாத்துட்டு அப்படியே ஜென்சி கிட்ஸ் காலம் இது அவங்கதான் அவங்கள காலம் நிர்ணயிக்கிறதுக்கான அதான் அவங்க எப்படி அவங்கள தரல அடிக்கிறாங்க ஒரு அங்க அங்க பேனர் அவுக்கோணுமாக்கும் எலெக்ஷன் முடிஞ்சது தானே அதான் அடிக்கிறாங்க என்ன அதான் உங்களுக்கு தலைமுறை அடுத்த தலைமுறை எப்படி நிர்ணயிக்க விளங்குதுதான் எங்களுக்கு பார்க்க தெரியுது உங்களை மாதிரி இந்த வேலை வெட்டி இல்லாதவங்களோட கதைக்கிறதுக்கு எங்களுக்கு டைமும் இல்லை எங்களோட ஆளுக்கும் டைம் இல்ல அவர் இப்பதான் புதுசா வந்து ஏதோ ஒரு மாற்றத்தை கொண்டு வர போறோம்னு வந்து நிக்கிறேன் அவருக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துதான் பாருங்களேன் மாற்றம் வரும் இவர் எவ்வளவு காலமா வந்திருக்கிறார் மாத்தணும் அவருக்கு ஒரு வாய்ப்பை மக்கள் நினைச்சிருந்தா கொடுத்திருக்கலாம் இந்த 15 வருஷத்துல மக்களுக்கு விருப்பம் இல்லாத கொடுக்க இல்ல மக்கள் வந்து விரும்புறது வேற இவர் வந்து விரும்புறது வேற சரி இவர் நினைச்சா மக்களுக்கு ஏற்ற மாதிரி தன்னை மாத்தி இருக்கலாம் ஆனா அவற்றை இது அவர் இல்லை அவருக்கு அவற்ற கொள்கையில அவர் குறிக்கோளா இருக்கிறார் உங்களுக்கு கொள்கையை விட்டுட்டு அடுத்த கட்சியில இருந்து இன்னொரு கட்சிக்கு போய் சேர்ந்துட்டு இருக்கிறவங்க உங்களுக்கு நல்ல அந்த கொள்கையிலேயே நிலைச்சு நிக்கிறவங்க வந்து கூடாது தண்ட கொள்கையிலேயே அந்த நிலைச்சு நிக்குது வந்தா போனா போ அதான் எங்களுக்கு அரசியல் அனுபவம் இருக்கு தெரியும் உங்களுடைய ஆளும் வரும்போது ஒன்றும் தெரியாதான் வந்திருப்பேன் இங்கே ஒரு மனுஷன் அரசியலுக்கு வாரானுண்டாலோ ஏதோ ஒரு தொழிலுக்கு வந்தாலும் அனுபவத்தோட வர முடியாது எங்கேயுமே அனுபவம்ன்றது அங்க இருக்க பழக்கத்துல வர ஒரு விஷயம் தான் அனுபவம் அங்க கேக்குறீங்கன்னா ஸ்கூல்ல போய் படிச்சுட்டு வரையா அவருக்கு அனுபவம் இல்லைன்றதை நீங்க ஒத்துக்கொள்றீங்க நாங்க ஒத்துக்கொள்வோம் அந்த மனுஷன் அனுபவத்தை கெயின் பண்ணும் அதுதான் அனுபவம்ன்றது காலப்போக்குல வர ஒரு விஷயம் நேத்து முளைச்ச மலைக்கு காளான் முளைக்கிற மாதிரி எல்லாம் இது முளைக்காது அனுபவம் அப்ப வந்து பழக போறாரு இப்ப மக்கள்கிட்ட ஓட் வாங்கி பழக போறாரு அரசியல் அப்படித்தானே உங்களுக்கு எல்லாம் சொல்லி எல்லாம் புரிய வைக்கல கதைக்க நேரம் இல்ல நாங்க பேனர் இதாண்டோணும் பார்